இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பார்ட்டில மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? யாரு மேல அட்டெம்ப்ட் பண்ணது? ஆக்சுவலி நான் பார்ட்டில இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய யாரோ காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. நல்ல வேளை லாஸ்ட் மினிட்ல என் சன் ஆதித்யா அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். ஓ, எனக்கு இந்த மர்டர் அட்டெம்ப்ட் விஷயமே இப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யூ டோன்ட் வரி மேடம். கார் பார்க்கிங்ல இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜை வச்சு அக்யூஸ்ட் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம். நான் இப்பவே ஏசிய ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சு விசாரிக்க சொல்றேன். யூ டோன்ட் வரி. இதை நான் ஒரு அபிஷியலா கொடுத்த கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனையா? ஓகே மேடம், யூ டோன்ட் வரி. இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்த சொல்றேன். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ. பெரியத்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம். ஏசிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல அத்தை. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அத்தை. உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. ஒருவேளை போலீஸ்க்கு உண்மை தெரிய வந்தா உமா சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆண்டி? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்றதுக்கு பாத்துருக்கா? பார்வதியை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேடம், அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிரமம்லாம் இல்ல. கார் பார்க்கிங்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு மேடம். உங்க பிராண்ட் அம்பாசிடர் கூட்டிட்டு வந்து காருக்குள்ள தள்ளி காரை லாக் பண்ணிட்டு போற வரைக்கும் ஆள் யாருன்னு ரொம்ப தெளிவா இருக்கு மேடம். நான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணா உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படலாம் இல்லையா? ஏன்னா அக்யூஸ்ட் உங்க ஃபேமிலியில ஒருத்தர். அந்த அக்யூஸ்ட் யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். யாருன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு என்ன இவ்ளோ தயங்குறீங்க? அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதியை கொலை பண்ண பார்த்த குற்றவாளி இந்த வனஜா தானே? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க தான் பார்வதிய காருக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்க. வனஜா தான் இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருப்பான்னு நான் அப்பவே யூகிச்சிட்டேன். என் யூகத்துக்கு சரியான ஆதாரம் வேணும்னு தான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு. பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. இத பார், என்னையோ இல்ல என் குடும்பத்துல யாராவது ஒருத்தரையோ தாக்கி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ கொல்ல பார்த்தது
என் மேல விசுவாசமாவும் என்னோட குடும்பத்து மேல உயிராவும் இருக்கிற பார்வதிய இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா ஒரு வேலைக்காரி உயிருக்கு துச்சமா மதிப்பு போட்டு தன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த பார்த்த அகிலாண்டேஸ்வரின்னு சமுதாயமே பேசும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். கூட்டிட்டு போங்க இவள. மேடம் இவங்களை கூட்டு வாங்க. ஓகே சார். ம். அக்கா சொல்லுங்க அக்கா, ஜெயில வேணாக்கா. வாமா. அக்கா வேணாக்கா, வா. அக்கா வேணான்னு சொல்லுங்க அக்கா. சொல்றது கேளு, வா. அக்கா வேணாக்கா. ஒரு நிமிஷம். இவளை இப்படியே கூட்டிட்டு போகாதீங்க. இவ கையில கை விலங்க மாட்டி இழுத்து விட்டு போங்க. அப்போதான் இவளுக்கு புத்தி வரும். உன்னை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு அகிலம்மா கேட்டப்போ நீ காட்டி கொடுக்காம எனக்கு தெரியலன்னு சொல்றல. ஆனா அகிலம்மா போலீஸ்க்கு தகவல் சொல்லி வனஜம்மா தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா. வனஜம்மா எவ்வளோ கெஞ்சியும் அகிலம்மா என் குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஆச்சு வனஜாவை ஜெயிலில் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. வனஜம்மா கையில விலங்கு மாட்டி போலீஸ் அவங்கள கூட்டு போறாங்கக்கா. நில்லுமா, நீ எங்கம்மா போற? என்ன தடுக்காதீங்கப்பா. வனஜா அம்மா ஜெயிலுக்கு போனா அகிலா அம்மா கௌரவத்துக்கு தான் அவமானம். அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வனஜா அம்மாவை விட்டுருங்க. அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு வனஜா அம்மா கையில இருக்கிற விலங்க மட்டும் கழட்டிடுங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. பார்வதி,